என் பேரு முகுந்தன். சென்னை அண்ணா நகர்ல உள்ள பிளாசம் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். சொல்லுங்க டாக்டர். இங்க ஒரு ஃபேமிலி புதுசா கல்யாணம் ஆன பொண்ண பாம்பு கடிச்சிச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது இல்ல. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாங்க மேடம், இங்க பேஷண்ட் வீட்டாளுங்க பேசுற விதமும் சரியில்லை. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது மேடம். அது சரி, பாம்பு கடிச்சத வச்சு அவங்க மேல எப்படி சந்தேகப்பட முடியும்? அது ஒரு ஆக்சிடென்டா கூட இருக்கலாம்ல. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டாளுங்களே வீட்டு வாசல்ல உட்கார வச்சு அது பெரிய இஷ்யூ ஆகி சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு மேடம். அப்புறம் மாதர் சங்கம் போராட்டம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வீட்டுல சேர்த்திருக்காங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு ப்ராப்ளம். அதான் மேடம். ஓ மை காட், அந்த பொண்ணா? அது நான் ஹேண்டில் பண்ற கேஸ் டாக்டர். ஏற்கனவே அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சரி, இனிமே அதை நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஓகே மேடம். டிரைவர், யாரும் திருந்தவே மாட்டீங்க. எக்கேடே கட்டு போங்க. அப்பா ஓடா. சொல்லுமா, இப்ப எப்படி இருக்கு? நர்ஸ், நான் எப்படி இங்க? எனக்கு என்ன ஆச்சு? அட, உனக்கு பாம்பு கடிச்சது கூட தெரியாதா? பாம்பா? ஆமாமா, உனக்கு பாம்பு கடிச்சு வாயெல்லாம் நுர தள்ளி ரொம்ப சீரியஸா தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. உங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. ஓகே ஓகே, நீ ரெஸ்ட் எடுமா, நான் போய் டாக்டரை கூட்டு வந்துடுறேன். மாமா, ஹாஸ்பிட்டல் மாமா. டாக்டர், பி கூல். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு? ஓகேவா? பரவாயில்ல. குட். சரிம்மா, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதட்டப்படாம பதில் சொல்லணும். யாருக்கும் பயப்படாத. நீ இருக்கிற ஏரியாவுல, அதுவும் உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை பாம்பு கடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உண்மையா
உண்மையாவே உன்னை பாம்பு தான் கடிச்சுதா இல்ல இவங்க மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல மேடம், அவங்க என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னும் முழுசா மனப்பூர்வமா ஏத்துக்கல. என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான். அந்த கோவத்துலதான் அவங்க அப்படி இருக்காங்க. இந்த கோவம் கூட ரொம்ப தற்காலிகமானதா மேடம். எல்லாரும் கூடிய சீக்கிரம் என்னை ஏத்துப்பாங்க மேடம். ஷூரா? ஷூர் மேடம். ஓகே, உன் பாசிட்டிவான மனசுக்கு எல்லாம் பாசிட்டிவா தான் நடக்கும். கவலைப்படாத. டேக் கேர்மா. நாங்க வரோம். டாக்டர் கொஞ்சம் வாங்க. ஓகே மேடம். போங்க. எப்பா ஒரு வழியா தப்பிச்சுட்டடி வரும். நல்ல வேளைம்மா, காவியா வந்து உன்னை பார்த்தா. இல்லனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? ஆமா இந்திரா, நினைச்சாலே பயமா இருக்கு. அதான் அவளுக்கு ஒண்ணும் ஆகலல. அப்புறம் எதுக்கு எல்லாரும் இங்க நின்னு கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் வெளியில போலாம். அம்மாடி இந்திரா, நீ ரெஸ்ட் எடுறாமா. நாங்க எல்லாரும் வெளியே இருக்கோம். வாங்க போலாம். எல்லாரும் வாங்க. இந்திரா இரு, நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். உனக்கு கொடுத்த வாய்ப்பு மொத்தமா முடிஞ்சு போச்சு. என்னடி மிரட்டி பாக்குறியா? ஐயோ செல்லம், நான் இன்னும் உன்கிட்ட பேசியே முடிக்கல. உன்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மிரட்டல், சவால் இதெல்லாமே. இந்த பாரு, இனிமேயும் நீ திருந்த போறதில்லன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் உன்னை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சதெல்லாம் வீணா போச்சு. நீ என்னைக்கு என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணியோ, இனி நான் உன்னை விடுறதாவே இல்ல. வரும் குறிச்சு வச்சுக்கோ. உனக்கு அந்த வீட்ல இன்னும் 2 நாள் தான். நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன்னு காட்டி உன்னை அந்த வீட்டை விட்டு எல்லாரும் துரத்தி அடிக்கிற மாதிரி நான் பண்ணல, பண்ணுவேன் பாரு. ஏய் ஏய் பொடி. வெளியே போ. ச்சே. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்பா, நீங்க தேவையில்லாம இதை வச்சு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கப்பா. ஏங்க ஜெயா, கொஞ்சம் வாய முடிக்க. நான் என் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். டேய் கௌதம், என்ன சொன்ன? நான் உங்ககிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். நீ தாண்டா உன்னை தேவையில்லாம ஏமாத்திட்டு இருக்க. டேய், உன் ஆள் மனசுல இந்திரா தாண்டா இருக்கா.
நீ அவ மேல வெறுப்பு காட்டிட்டு இருக்கிற ஒழிய அவளை உன்னால மறக்க முடியலடா. அதுதான் உண்மை. அதுக்காகத்தான் அவ மேல நீ வெறுப்பு அள்ளி அள்ளி கொட்டிட்டு இருக்கிற. ஆனா அவளை பாத்தியா? நீ என்ன காயப்படுத்தினாலும் நீதான் வேணும்னு மறுபடியும் முன்னாடி வந்து நிக்கிறாரா? ஏய், இதுக்கு மேல ஒரு பொண்ணு உனக்கு எங்க இருந்தா கிடைப்பா? சொல்லு. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, ஒரே ஒரு வாய்ப்பு. அவளோட பழகி பாடுறா. அவ உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்காடா. டே, அவ சட்டப்படி பொண்டாட்டி ஆயிட்டா. அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவகிட்ட உன் விருப்பத்தை சொல்லுடா. 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாகும். வா பார்வதி, வா. ஜெயா, நான் சொன்னேன்ல, இவங்க தான் சுமதி, என் ஃப்ரெண்டு, ஹைகோர்ட் லாயர். நிறைய டைவர்ஸ் கேஸ் பார்த்தவங்க. நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். எதுவும் பிரச்சனை இல்ல, ஈஸியா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜெயா, ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இத பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, எதுக்கு இப்ப லாயரை கூட்டு வந்திருக்கீங்க? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்களும் இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வத்த வத்த கத்திட்டு தானே இருந்தீங்க. கௌதம் அதை கேட்டானா? இல்லல்ல. அப்புறம் என்ன, சும்மா எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு? அப்படி சொல்லுக்கா. நீங்க சொல்லுங்க லாயர் மேடம். முதல்ல உட்காருங்க. உட்காரு பார்வதி. இங்க பாருங்க மேடம், உங்களால கௌதம்க்கு உடனே டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும் மேடம். ஆனா அவ என்னமோ லீகலா தாலி வாங்கிட்டோங்கிற திமிர்ல இருக்காளே. லீகலா தாலி வாங்கியிருந்தா கூட வரலட்சுமிக்கு வர வேண்டியது தானே, ஃபோர்ஜரி பண்ணி வாங்கியிருக்கா. ஆமா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சோசியல் மீடியால உங்க விஷயம் இவ்ளோ பரபரப்பாகி இருக்கு. அதையே நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். இப்ப கௌதம் மட்டும் இந்திரா ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி குடும்ப நல கோர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா போதும். ஏற்கனவே கௌதம்க்கும் வருக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆன எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. கடைசி நேரத்துல வருக்கும் கௌதம்க்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்துல இவ ஏமாத்தி வீட்டுக்குள்ள புகுந்துட்டான்னு உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் என்ன மேடம், அத பண்ணிட வேண்டியதானே? இதெல்லாம் விட ஈஸியா ஒரு வழி இருக்கு. அது என்ன? மீச்சுவலா பிரியறது. ஆனா அந்த பொண்ணும் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன, கையெழுத்து போட்டு கொடுத்துருவாளா? அவ அவ்ளோ ஈஸியா கையெழுத்து போடுற ஆள் இல்ல. இல்ல மேடம், நாம இப்படி எடுத்தோம் கவுத்தோம் முடிவு பண்ண கூடாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். புரியுதுக்கா. இன்னைக்கு அவ லாயர் கிட்ட பேசின விதத்திலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாண்டி, அவளை இப்படி லீகலா டீல் பண்றதை விட்டுட்டு வேற மாதிரி தான் டீல் பண்ணி ஆகணும். அக்கா, என்கிட்ட அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு நீ ஒத்துக்கணுமே. என்னடி? அந்த இந்திரா இவ்ளோ தைரியமா இவ்ளோ திமிரா இந்த வீட்ல சுத்துறான்னா அதுக்கு காரணம் அவ அக்கா காவ்யா இங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறான்னு. நீ காவ்யாக்கு சப்போர்ட் பண்றத முதல்ல நிறுத்துக்கா. அவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்து. அப்ப பாரு, அந்த இந்திரா தானே நம்ம வழிக்கு வருவா. ஏய், இது எனக்கு பண்ண தெரியாதா? இதெல்லாம் பண்ண என்ன எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? இத பார், சுபாவுக்கும் ஹேமாவுக்கும் இது வரைக்கும் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. காவியா தான்
இந்த வீட்டோட முதல் வாரிச சுமந்துட்டு இருக்கா. காவியா என் பேர புள்ளைய பெத்து என் கையில குடுக்கற வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நானும் வரவிட மாட்டேன். ராகினி, நீ இந்த ஐடியாலாம் விட்டுட்டு வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணு. அப்புறம் ராகினி, பழைய மாதிரி அவளை ஸ்டோர் ரூம்ல தங்க வைக்கிறது, வெளியில வாசல்ல உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நாம கம்பி எண்ண வேண்டியதுதான். பார்த்தல, ஹைகோர்ட் பார் கவுன்சில்ல பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டு இருந்தவங்க இவங்களே அவ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டா. நீ கொஞ்சம் அவகிட்ட கவனமாவே இரு. அக்கா, அதான் சொல்லிட்டல்ல, நீ இந்த பிரச்சனை விட நான் பாத்துக்கிறேன். எனக்கு அவளை எங்க அடிச்சா வலிக்கும்னு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். இத பார், நீ அவளை இந்த வீட்ல வச்சு என்ன மென்டல் டார்ச்சர் வேணா கொடுத்துக்கோ. அதுக்கான முழு சுதந்திரத்தை நான் உனக்கு தரேன். அவளை எப்படியாச்சும் வெளியில அனுப்பிடு. பார்வதி பேசினதை கேட்டல்ல, அவளும் ஒரு 6 நாள் தான் பொறுத்துப்பா. அப்புறம் இப்படியே இருந்தா கௌதமே வேண்டான்னு வருவ கூட்டிக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. அப்புறம் கௌதம்க்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறதெல்லாம் சுபா, நீ இரு. இல்ல, நானே போடுறேன். வருங்கால கலெக்டருக்கு நான் பரிமாறுறேன். நீ போலாம். அப்புறம் கலெக்டர், உங்களுக்கு இட்லி வேணுமா, தோசை வேணுமா, இல்ல வேற ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. என்ன மேடம் பாக்குறீங்க? இங்க உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, சொல்லுங்க என்ன வேணும். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க, சொல்லுங்க. இட்லி, எனக்கு இட்லி போதும். ஓ, இருக்கே, இட்லி நிறைய இருக்கு. ஆனா உனக்கு இல்ல. ஐ மீன், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உனக்கு இல்ல. அத்தை, ஏய், நான் இங்க கலெக்டர் மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. எடுக்கட்டுமா மேடம்? உங்களுக்கு மட்டும் இங்க ஒரு இட்லி 20 ரூபாய். சித்தி, 4 இட்லி 80 ரூபாய். ஒரு தோசை 100, பூரி 500. கையில காசு, வாயில தோசை. என்கிட்டயே சவால் விடுறியா? சவாலு என்ன ராகினி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன மாமா தப்பா கேட்டுட்டேன்? சாப்பிடறதுக்கெல்லாம் காசு கேட்டுட்டு இருக்க, என்ன ஹோட்டல வச்சு நடத்திட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு இல்ல? ஏ சுபா, யார கேட்டுடி இவளுக்கு காஃபி கொடுத்த? காவியா போட்டு கொடுக்க சொன்னாலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடச்சே, உனக்கு கொஞ்சமாச்சும் மான ரோஷம் இருந்தா, சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா, நேத்து அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும்
இப்படி திருட்டுத்தனமா குடிக்க பாக்குறியா? அது சரி, திருட்டுத்தனமா கல்யாணமே பண்ணவதானே நீ? இதுக்கெல்லாம் உன் மனசு உறுத்துமா என்ன? ஆ? சித்தி, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரு கௌதம், நேத்து நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் காசு கொடுக்காம திருட்டுத்தனமா காஃபி குடிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கா. சித்தி, இப்ப என்ன? காஃபி தானே குடிக்க போனா, எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க? இங்க பாருங்க சித்தி, இந்த சாப்பாடுலாம் காசு கொடுத்து தான் சாப்பிடணும்னு சொல்றதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. தப்பு சித்தி. கௌதம், கௌதம் நீ சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. சித்தி, இல்ல எனக்கு புரியல. ஆ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப இந்த வீட்டெல்லாம் ஹோட்டலா மாத்துறீங்க நீங்க? காசு கொடுத்தாதான் சாப்பிடணும்ன்றதெல்லாம் கேவலமா இல்ல சொல்றதுக்கு? இங்க பாருங்க சித்தி, என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்காக ஒருத்தங்களோட வயித்துல அடிக்க கூடாது. அது தப்பு மட்டும் இல்ல, பாவம். கௌதம், என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஓ அம்மாவை அவமானப்படுத்தி ஊர் முன்னாடி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினவளுக்கு நீ ஆதரவா பேசிட்டு இருக்க? அப்படின்னா இவ என்ன பண்ணாலும் நாங்க சும்மா இருக்கணும்னு சொல்ற, அப்படிதானே? லாயரை வச்சு டைவர்ஸ் கொடுன்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறா. அவங்களே எதிர்த்து சட்டம் பேசுறா. கோர்ட்டு கேஸ்னு போனா ஈஸியா டைவர்ஸ் கிடைக்காது, இழுத்தடிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு அதை எடுத்து எண்ணி வச்சுட்டு நீ இங்க இருக்கலாம், சாப்பிடலாம். நாங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டோம். ஏய், நீ என்ன சொல்ற? இருக்கியா இல்ல கிளம்புறியா? குடும்பமா இது? எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு. மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. அத்தை சொல்றது எனக்கான சவால், நான் அதை ஏத்துக்கிறேன். அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் காசு கொடுத்துட்டு இங்க சாப்பிட்டுக்கிறேன், தங்கிக்கிறேன். நான் அது வரைக்கும் இங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். போதுமா உங்களுக்கு? நீ இவ்ளோ சீன் போடுறதுக்கு பேசாம மியூச்சுவலா கையெழுத்து போட்டு திரும்பி பார்க்காம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உங்க அக்காவுக்கும் நல்லது. பார் ஜெயா, கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லது. ஏங்க, நீங்க கொஞ்சமாச்சும் நம்ம கௌதம் வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. இவளுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? இந்நேரம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், அவன் சந்தோஷமா இருந்திருப்பான். அதையெல்லாம் நடக்க விடாம கெடுத்திருக்கா இவ. சரிங்க, உங்களுக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம். நான் பண்றதெல்லாம் சரியா தப்பான்னு அவளோட அக்கா கிட்டே கேளுங்க. அவ தப்புன்னு சொல்லட்டும், அப்புறம் பாப்போம். காவியா, பாத்தீங்கன்னு, ஏன்னா அவளுக்கு தெரியும் யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரின்னு.
இந்த இந்திராவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வேற வழியே இல்ல. எனக்கு என் பையன் வாழ்க்கை முக்கியம். அதுக்காக நான் இவளை வெளியில அனுப்புறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாம் செய்வேன். இந்திரா, கல்யாணி, என்னடி ஆச்சு? ஏன் கால் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிற? கிளாஸ்ல இருக்கும்போது மியூட்ல போட்டேன்டி, பார்க்கல. ஆமா, என்ன ஏதோ அவசரமா வர சொல்லியிருந்த? என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி நீ என்ன கையில பேப்பர் வச்சிருக்க? ஓ, நீ கிளாஸுக்கு வரதில்லல்ல? இது பேரண்ட்ஸ் கன்சர்ன் லெட்டர் ஆண்டி. இதுல அப்பா கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வந்தாதான் அகாடமில நம்ம ஹால் டிக்கெட் தருவாங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மொத்த ஃபீஸையும் கட்டி முடிச்சிட்டு தான் எக்ஸாம்க்குள்ள நோடியூ ஃபார்ம்லயும் சைன் வாங்கணும். இந்தா, உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா குடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. அது இருக்கட்டும் இந்திரா, என்ன விஷயமா வர சொல்லியிருந்த? எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும் கல்யாணி. எதுக்கு இந்திரா, என்னாச்சு? அந்த வீட்ல என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்னென்னமோ பிளான் பண்றாங்கடி. சாப்பிடுறதுக்கு ஒரு காசு, தண்ணி குடிக்க ஒரு காசுன்னு கணக்கு போட்டு மாசம் 40,000 ரூபாய் கேக்குறாங்க. அடி பாவி, என்னன்றா சொல்ற? ஆமா கல்யாணி, அதுக்காக தான் என் நகையெல்லாம் அடகு வச்சு ஏதாவது பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். படு பாவிங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்களா இருக்காங்க. ஏன் இந்திரா, கௌதம் இது எதுவும் கேட்கலையா? இல்ல கல்யாணி, அவனால என்ன பண்ண முடியும்? அவனும் சொல்லிதான் பார்த்தான், ஆனா அவங்க யாருமே கேக்குற மாதிரி இல்லடி. கௌதம் சொல்லியும் கேட்கலையா? ஆமா, அவனாலையும் முழுசா எனக்கு சப்போர்ட் பண்ண முடியலடி. அவன் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கான். அவனுக்கு என்ன ஏத்துக்கிறதுல ஏதோ ஒரு மனத்தடை இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அது எப்படியாச்சும் உடைச்சிட்டா போதும், எல்லாமே சரியாயிரும். சரி வா வா. இப்படி கொடுமைப்படுத்துறவங்க வீட்டுக்கா நம்ம பொண்ணு வாழ போயிருக்கா? ஐயோ, நான் இவங்க இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. ஏய், தப்ப பத்தி நீ பேசாத. உன் மக இன்னொரு பொண்ணுக்கு அமையிருந்த வாழ்க்கைய தட்டி பறிச்சிருக்கா. அது கண்ணுக்கு தப்பா தெரியல? அவங்க இப்படி மோசமா நடந்துக்கிறதுக்கு காரணமே உன் பொண்ணுதான். பேச வந்துட்டா பெருசா. முதல்ல அழுகிய நிப்பாட்றியா? ஏமாத்தி கல்யாணம் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டு இப்ப வந்து என்கிட்ட கையெழுத்து கேட்கிற. இந்த கையெழுத்தையாச்சும் உண்மைக்கு கேக்குறியா, இல்ல ஏதாவது பிரார்த்தனை பண்ண கேக்குறியா? ஏங்க, அவன் ஏதோ படிப்பு விஷயமா தானே. ஏய், நீ வாய் திறக்காத. சும்மா இரு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்னதுதான் இப்பவும். இவ என் பொண்ணும் இல்ல, நான் இவனுக்கு அப்பனும் இல்ல. அப்புறம் நான் எப்படி அவளுக்கு சைன் பண்ண முடியும்? நீங்க என்னதான் இல்ல இல்லன்னு சொன்னாலும் நான் உங்க பொண்ணுப்பா. ஏச்சி, வாய் மூடு. பொட்டப்புள்ளி பெருசா படிக்க வைக்க கூடாது, காலா காலத்துல கட்டி வைக்கணும்னு இருந்த என் மனச மாத்தி, அப்பா நான் சைரன் வச்ச கார்ல வருவேன், கலெக்டரோட அப்பான்னு எல்லாரும் உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க, உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்படி ஒரு நாள் வரும், அப்போ உங்களை கார்ல உட்கார வச்சு இந்த ஊரைய சுத்தி காட்டுவேன்னு சொன்ன. அதையெல்லாம் என் காதால கேட்டு சிலுத்து போய் அதை நம்பி என் பொண்ணு கெட்டிக்காரத்தனமா இருக்காளேன்னு உன் போக்குக்கு நான் என்ன மாத்திக்கிட்டேன். என்
ஆசையெல்லாம் உனக்காக உன் கனவுக்காக குழி தோண்டி புதைச்சிட்டேன். என்னுடைய கட்டுப்பாட்டை எல்லாம் உடைச்சிட்டு உன்னை படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? அக்கா வாக்கப்பட்ட வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனமா போய் தாலி வாங்கிக்கிட்டு இப்ப அவ வாழ்க்கையில இல்ல சேர்த்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்குலாம் என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? இங்க பார், என்னைக்கு நீ என்கிட்ட சொன்ன மாதிரி கலெக்டர் ஆயிட்டு வந்து நிக்கிறியோ அப்பதான் நான் உனக்கு அப்பா. அது வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே கிடையாது. இதுல கையெழுத்து போட முடியாது. என்னப்பா இது? நீங்க கையெழுத்து போடாம நான் எப்படிப்பா எக்ஸாம் எழுத முடியும்? வேற யாருப்பா இதுல கையெழுத்து போடுவா? அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, முடிஞ்சா போய் உன் புருஷன்கிட்ட கையெழுத்து வாங்கிக்க, என்கிட்ட வராத. போ. ஏங்க நீரு சந்திரா. இந்திரா, ஒரு நிமிஷம் இரு. இந்தா. இங்க பாரு, நீங்க என்ன பாராட்டணும்னாலும் அந்த பொண்ணை தான் பாராட்டணும். ஏமா, பாக்குறதுக்கு படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. இந்த காலத்து பொண்ணுங்க தன்னோட ரூம சுத்தம் பண்றதுக்கே யோசிக்கிற இந்த காலத்துல நீ மட்டும் எப்படிமா இப்படிலாம்? இதெல்லாம் எங்க வீட்ல நாங்க ரொம்ப சாதாரணமா பண்ற வேலைங்க தான். நீங்க இவ்ளோ பாராட்டுற அளவுக்கு எல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணிடல. நல்லா பேசுறம்மா. நீ 1000 தான் சொல்லு. இந்த காலத்து பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி படிச்சுட்டா மத்த வேலையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் கத்து வச்சுக்கிட்டா என்னைக்காவது உதவுன்னு யாருமே நினைக்கிறது இல்லம்மா. நீ மட்டும் வித்தியாசமான பொண்ணா இருந்தா எப்படி? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? எங்க ஊர்ல தெரு விளக்கெல்லாம் எரியலன்னா நான் தான் போஸ்ட் கம்பத்துல ஏறி லைட் எல்லாம் மாத்துவேன். அதுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். நீங்க சந்தோஷமா பூஜையை பாருங்க. நான் வரேன். நான் போயிட்டு வரேன் சாமி. போயிட்டு வரேன். ரொம்ப நல்ல பொண்ணு இல்லங்க? ஆமா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி பண்ற மனசு இருக்கிற இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. எல்லாத்துக்குமே இருக்கு, பொறுமையா வாங்கிக்கோங்க. சரிங்க, வாங்க. ஐயோ, வயிறு வேற ரொம்ப பசிக்குதே. இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இந்த கூச்ச நாச்சத்தெல்லாம் விட்டுட்டு பேசாம இந்த புளி சாதம் தயிர் சாதம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உள்ள இறக்கிற வேண்டியதான். ஐயோ, என்ன சாமி இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சது, நான் உதவி பண்ணேன், அவ்வளவுதான். இது சாமி காரியம், நமக்கு செஞ்சா புண்ணியம் தானே. ஆமாம்மா. இப்படி வாயால தேங்க்ஸ் சொல்றதுக்கு கொஞ்சம் புளியோதரையும் தயிர் சாதமும் கொடுத்தா திருப்தியா சாப்பிட்டாச்சு போவேன். அம்மா, இன்னைக்கு வேலைக்கு வரதா இருந்தவங்களுக்கு பேசின சம்பளம் 500. ஆனா கடைசி நேரத்துல நீ வந்து என்ன காப்பாத்தினதால இந்தம்மா 1000 ரூபாய். புடிமா. என்னம்மா பாக்குற? புடி. சாமி வேண்டாம், நான் இத காசுக்காக எல்லாம் பண்ணவே இல்ல. என்னோட அக்காவுக்காக மட்டும்தான் பண்ணேன். என் அக்கா மாசமா இருக்கா, அவளுக்காக தான். அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு நான் இத பண்ணேன். அதெல்லாம் உன் நல்ல மனசுக்கு. உங்க அக்கா நல்லா இருப்பாம்மா, நீ கவலையே படாத. ஆனா இந்த பணம் நீ உழைச்சதுக்கான கூலி. இத நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்தம்மா புடிமா. இந்தம்மா புடிமா, வச்சுக்கோமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரி.
வீட்டுக்கு வந்த புள்ளைக்கு நல்ல சாப்பாடு போடாம என்ன வேலை பண்ணாங்க. நீ வேடிக்கை பாரு, புரியுதா? அம்மா, இவளுக்கு ஏது காசு? மேடம்க்கு ரொம்ப பசிக்குது. போய் முருகலா 2 ஆனியன் தோசை ஊத்தி எடுத்துட்டு வாங்க. போங்க 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 போங்க. ஏய், என்னடி யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரியுமே, அதுல என்ன சந்தேகம்? இந்த ஹோட்டலோட சர்வர் கிட்ட. என்னடி வாய் ரொம்ப நீளுது? இந்த வீட பார்த்தா உனக்கு ஹோட்டல் மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா உனக்கு சர்வர் மாதிரி தெரியுதா? பின்ன இல்லையா? நீங்க தானே நான் இங்க சாப்பிடணும்னா பணம்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. காசு கொடுத்து சாப்பிடுற இடத்துக்கு பேரு ஹோட்டல்னு தானே சொல்லுவாங்க. நீங்க போங்க போங்க போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வாங்க. ரொம்ப பசிக்குது. ஏய், யாரடி நீ? உன் தராதரம் என்ன? நான் உனக்கு சமைச்சு கொடுக்கணுமா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏய், எந்திரிச்சு வெளியில போடி. ஏன் நான் ஏன் போகணும்? நீங்க தானே என்கிட்ட சாப்பாட்டுக்கு பணம் கேட்டீங்க. அப்போ நீங்க தான் எனக்கு சமைச்சு பரிமாறணும். 2 தோசைக்கு 200 ரூபாய் தரேன். அப்புறம் நீங்க வந்து சர்வ் பண்றதுக்கு டிப்ஸா வேணா ஒரு 100 ரூபாய் மேல போட்டு தரேன். அட போங்க, கஸ்டமர் காக்க வைக்காதீங்க. என்னடி விட்ட பேசிட்டே போற உன்ன? மாமா, இங்க பாருங்க மாமா, என்ன பேசிட்டு இருக்கான்னு. நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மாமா பாருங்க மாமா, இவ என்ன நல்லா சொல்லிட்டு இருக்கான்னு. இந்த வீடு அவளுக்கு ஹோட்டலா? நான் இவளுக்கு சர்வெண்டா? நான் சமைச்சா அவளுக்கு போய் எப்படி மாமா பரிமாறுறது? நேத்து வரைக்கும் பொட்டி பாம்பா ஒரு ஓரமா இருந்தவ இப்ப பேசுற பேச்ச பாத்தீங்களா மாமா? பார் ராகினி, எல்லாத்தையும் அங்க நின்னு பாத்துட்டு தான் இருக்கிறேன் நான் ஆரம்பத்துல இருந்து. ஆமா, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி சொல்லுங்க மாமா. வாங்க. யாரு? நானா? நீங்க தான். Please move. என்ன பண்ற நீ? பைபிள் சின்னத்த, உங்க சர்வீஸ் உண்மையாவே வெரி குட். நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பாய் பாய். நானே இதை எதிர்பார்க்கலன்னா பாரு வரும். வாட்?
கௌதம் உன் ஹஸ்பண்ட் சைன் பண்ணணும். அட ஆமாங்கற, நம்பலனா நீ வேணா பாரு. வந்துட்டா. என்ன ஆச்சா? கூடிய சீக்கிரத்துல வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டு ஒருத்திய இப்ப கௌதம் பெட்ரூம்ல தங்க வச்சிருக்கியே, அவளோட எக்ஸாம் அப்ளிகேஷன்ல புருஷன் சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்திருக்காரு. கெட்டிக்காரி, அதுக்குள்ள சாதிச்சிட்டா. நாம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்காக ஓடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல உன் பையன் பண்றது சரியா? அக்கா, என்ன இதெல்லாம்? கௌதம், என்னடா இதெல்லாம்? அம்மா, அது வந்து இப்ப கௌதம் புருஷன்னு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. இந்திராக்கு கௌதம் தான் புருஷன்னு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் கௌதம் அவனோட சம்மதத்தோட தான் சைன் போட்டு கொடுத்திருக்கான். அப்போ இதுவே ஒரு ஆதாரமா வச்சு அவ சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு நீங்களே கொடுத்த மாதிரி தானே? ஏன் கௌதம், யார கேட்டு நீ சைன் போட்டு கொடுத்த? அவ கேட்டதும் சைன் போட்டு கொடுத்திருக்கனா நீ அவ விருப்பத்துக்கு இறங்கி போறன்னு அர்த்தம். சொல்லு கௌதம். பார்வதி, அப்படியெல்லாம் இல்ல. வேற எப்படி ஜெயா? அது ஏதோ படிப்பு விஷயமா கேட்டான்னு போட்டிருப்பான். எதையே நீ இவ்ளோ பெருசுப்படுத்துற? விட. எத நான் பெருசுப்படுத்துறேனா? இவ நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அவளை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது கௌதம். நீங்க எல்லாருமே நல்லா ஏமாந்துட்டு இருக்கீங்க. அவ வீட்டுக்குள்ள வந்து சட்டம் பேசி உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க ஒன்னொன்னையும் ஸ்ட்ராங்கா செஞ்சிட்டு இருக்கா. இப்ப நீங்க அதுக்கு வாட்டமா அப்ளிகேஷன்ல சைன் வேற போட்டு கொடுத்திருக்கீங்க. நடந்தது நடந்து போச்சு, இதை எப்படி சரி பண்ணலாம்னு பாக்கலாம். அப்போ அவகிட்ட இருந்து அப்ளிகேஷனை வாங்கி கிழிச்சு போடுங்க. இவ்ளோதானே, இருங்க. ஏய், எங்கடி அந்த அப்ளிகேஷன்? எடுத்துட்டு வா. ஆனா வரு இந்திராவோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறா. அதான் எனக்கு மனசு கேக்கல. நானும் வரு கூட சேர்ந்து உண்மையெல்லாம் தெரியாம மறைச்சிருக்கேன். ஆனா இப்ப கௌதம் இந்திராவோட ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு. இதுக்கு மேல வரு விலகிறது தான் நல்லதுன்னு தோணுது. வரு உண்மையாவே பாரு பப்னு போறவதான். நாங்க டெய்லி ஜாலியா இப்படிதான் இருப்போம். நான் சொல்றது எல்லாமே உண்மை. கல்யாணி, கூட்டிட்டு போ.
வா. இப்ப சொல்லுங்க கௌதம், நீங்க ஆசைப்பட்ட வரு ரொம்ப அடக்கொடக்கமான வரு உங்க முன்னால ஒரு நடிப்போ உங்க பின்னால இன்னொரு நடிப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய் இந்திரா, இது எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? தொலைச்சிருவேன். நல்ல வேளை இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரல. இப்படி குடிச்சு கூத்தடிக்கிற பொண்ணா இருந்துகிட்டு என்ன கௌதம ஜெயாவ எல்லாத்தையும் ஏமாத்திருக்க. ஒரு நிமிஷம் நீ உங்க அம்மாவும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. போங்க. என்ன ஜெயா இது? என் பொண்ணு வசதியா வாழ்ந்தவ, அப்படி இப்படின்னு சுதந்திரமா தான் இருப்பா. இதெல்லாம் ஒரு தப்புன்னு வீட்டை விட்டு வெளியே போ சொல்றாரு. அவராவது கொஞ்சம் மரியாதையா சொன்னாரு. நானே உன் பொண்ணு அடிச்சு துரத்துறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா அவளை வெளியில கூட்டிட்டு போயிடு. இவ்ளோ கேவலமானவள உன் பொண்ணு? எப்படி எல்லாம் டிராமா பண்ணி எங்களை ஏமாத்திருக்கா? குடி சிகரெட்னு கூத்தடிச்சிட்டு என் பையனுக்கு கட்டி வைக்க பார்த்தல. அதான் என்னாச்சுமா? வரலட்சுமி விஷயம் இப்படி ஆயிடுச்சேன்னு உனக்கு எதுவும் வருத்தம் இல்லல்ல? எனக்கே தெரியலம்மா, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ஏமாந்துட்டோன்னு வருத்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தப்பிச்சிட்டோமேன்னு நிம்மதியாவும் இருக்கு. உன் அண்ணனுங்க 3 பேருக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுற மாதிரி நல்ல பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா உன் விஷயத்துல மட்டும் அம்மா தோத்துட்டேன் கௌதம். அம்மா என்ன மன்னிச்சுடு. இல்ல கௌதம், நான் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நான் படிச்சு முடிக்க எப்படியோ 12 மணிக்கு மேல ஆகும். அதுக்கு உனக்கு இது தூங்குற டைம். நான் எதுக்கு இடைஞ்சலா இங்க உட்காந்துட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்? நான் மாடிக்கு போய் படிக்கிறேன், நீ தூங்கு. ஏய், அங்க லைட்லாம் இருக்காத, நீ இங்கேயே படி. இல்ல வேண்டாம்ப்பா, எதுக்கு வம்பு? நான் பாட்டுக்கு இங்க உட்காந்துட்டு விடிய விடிய லைட் போட்டு படிச்சு நாளைக்கு நான் தான் உன் தூக்கத்தை கேட்டேன்னு நீ போய் உன் அம்மா கிட்டயும் சித்தி கிட்டயும் சொன்னேன்னு வை. அப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து எடுப்பாங்க. அப்புறம் கரண்ட் பில்லு அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்கும் காசு சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் பாட்டுக்கு மாடியில உட்காந்துக்கிட்டு என்னோட மொபைல் டார்ச் வச்சே படிச்சுக்கிறேன். என்ன கௌதம், என்ன சொல்ற? ஐயோ போமா, தாராளமா போ போ. இந்த நேரத்துல பொண்டாட்டி ரூம்ல வச்சுக்கிட்டு நான் மட்டும் இப்படி தனியா வந்து பேசினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? அதெல்லாம் உன் பிரச்சனை, அத நீ தான் பாத்துக்கணும். உன் சில்லி ரீசன் எல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏய் இரு, கோவப்படாம சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1 lakh தேவை. சீக்கிரமா என் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. என்னது 1 லட்சமா? என்ன ரோஷி இந்த நேரத்துல போன் பண்ணி இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேக்குற? ஓ, என்கிட்ட கணக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டல. நான் தான் அப்பவே சொன்னல, நீ முன்ன மாதிரி இல்ல, தெரிஞ்சு போச்சு. நீ என்ன உண்மையாவே அவாய்ட் பண்ற. ஏய் என்ன ரோஷிமா இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற? சரி, நான் இப்போ அனுப்புறேன் உனக்கு. வேணா கதிர், உன் காசு ஒன்னும் எனக்கு தேவையில்ல. கணக்கு கேக்குறல, கணக்கு நான் கணக்கு பார்க்கவா? சொல்லு கதிர், நான் கணக்கு பார்க்கவா? ஏய் ரோஷி, நான் அப்படி சொல்லலமா. நீ ஏன் என்ன தப்பா நினைக்கிற?
எனக்கு ஒன்ன விட்ட வேற யார் இருக்கா சொல்லு? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா உன் காரணம் ஒன்னும் கன்வின்சிங்காவே இல்லையே. ஏய் ரோஷி, போதுமா போதும். நானே இங்க இருக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறேன். இதுல நீயும் என்கிட்ட சண்டை போட்டா நான் எங்க தான் போறது சொல்லு? சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? பணம் தானே. உன்னை விட எனக்கு என்ன அந்த 1 லட்ச ரூபாய் பெருசா? ஒரு நிமிஷம் இரு. ரோஷிமா, பணம் அனுப்பியிருக்கேன், வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகேம்மா. பணம் போதும் தானே? இப்போதைக்கு போதும், வேணும்னா நானே கேக்குறேன். ஓகே ரோஷிமா, நான் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்றேன். சரி. பாய் ரோஷிமா. பாய் பாய். டேக் கேர். தம்பி, அசோக் நகர் வண்டி வந்துருச்சான்னு பாரு. ரெடியா இருக்கு அண்ணாச்சி. ஆமா, அண்ணா நகர் லைனுக்கு போற வண்டி வந்துருச்சா? 10 நிமிஷத்துல வந்துடும். அதுவும் உடனே வந்துடும். அதுக்கு ஒரு 50 ட்ரே ஒதுக்கி வச்சிரு. சரி அண்ணாச்சி. அண்ணாச்சி, என்னம்மா வேணும்? பால் பாக்கெட் வேணும். அச்சச்சோ, இது பால் டிப்போம்மா. இது எல்லாமே ஹோல்சேல் வியாபாரம் தான்மா. நான் ரீட்டைல்லாம் விற்கிறது இல்லம்மா. சரி சரி, காலங்காத்தால வந்திருக்க, வர்ற பொண்ணைய தடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, உனக்கு எத்தனை பால் பாக்கெட்மா வேணும்? இல்ல அண்ணாச்சி, எனக்கு சேல் பண்ணதா ஒரு 100 பால் பாக்கெட் வேணும். என்னம்மா, பார்க்க படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, பால் பாக்கெட் விற்க போறேன்னு சொல்ற? என்னம்மா ஆச்சு உனக்கு? டேய், என்னடா பாக்குற? அண்ணாச்சி, மதுரை வாயில இருந்து வர வண்டி வந்துருச்சான்னு பாரு, இல்ல போன் போட்டாவது கேட்டு தொலை. என்னம்மா சொன்ன? இல்ல இல்ல, நான் இன்னும் ஒண்ணுமே சொல்லல அண்ணாச்சி. சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லைங்க அண்ணாச்சி, நான் இங்க அண்ணா நகர்ல தங்கி IAS ஆக படிச்சிட்டு இருக்கேன். அப்பா ஊர்ல இருந்து அனுப்புற பணம் பத்த மாட்டேங்குது. அப்பாவும் ரொம்ப சிரமப்பட்டு தான் காசு அனுப்புறாரு. அதான் இப்போ நானே வேலை பார்த்து என்னோட செலவுகளை நானே பாத்துக்கலான்னு இருக்கேன் அண்ணாச்சி. அது அப்பாக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற நீ? இந்த வியாபாரம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே, உன்னால பண்ண முடியுமா? என்ன அண்ணாச்சி இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க என்ன நம்பி ஒரு 100 பாக்கெட்டை கொடுத்து பாருங்க, ஒண்ணு கூட மிச்சம் விடாம வித்து காட்டுறேன். இல்லம்மா, பொதுவா பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் நான் பால் பாக்கெட்டே கொடு. அம்மா, பாலா விக்கிறீங்க? ஆமா சார், வேணுமா? ஆமா, நான் காலையில வாக்கிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது பால் வாங்கணும்னா என் வீட்டை தாண்டி தான் போயாகணும். அதுவும் இங்கே விற்கிறீங்களே, பரவாயில்லையே. எனக்கு 2 பால் பாக்கெட் கொடுமா. இந்தாங்க. டெய்லி வருவீங்களாமா? கண்டிப்பா வருவேன் சார். அப்போ ஓகே, நன்றிம்மா. ஏங்க, பால் இங்க இருக்கு பாருங்க. வாங்க. என்னம்மா, புதுசா ஆரம்பிச்சிருக்கியா? ஆமாக்கா, பால் வேணுமா? ஆமாம்மா, ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுமா. ஏங்க, காசு கொடுங்க. இந்தாங்க. ஏமா, இங்க அருகம்புல் ஜூஸ் விக்கிறவர் வருவாரு, அவர் எங்க? இல்லக்கா, நான் புதுசு, தெரியல. சரிம்மா, ஆனா டெய்லி வருவேல்ல? கண்டிப்பாக்கா. இந்தாங்க சில்ற. இந்தாங்க. இந்தாங்க. போலாமா? அம்மா, இங்க அருகம்புல் ஜூஸ் ஒருத்தர் விப்பாரு, அவர் எங்கம்மா? அண்ணா, அவர் ஊர்ல ஏதோ பிரச்சனையானே,
அவர் வர்றது சந்தேகம் தான். சரிப்பா. சரிண்ணா. யார் இது? அருகம்புல் ஜூஸுக்கு இவ்ளோ டிமாண்டா? இத பத்தி விசாரிச்சே ஆகணுமே. அண்ணா. என்னம்மா? என்ன புது கடையா? ஆமாண்ணே, இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நல்லதுமா, கவனமா இருந்து வியாபாரத்தை பாரு. சரிண்ணே. ஆமாண்ணே, எல்லாரும் இங்க அருகம்புல் ஜூஸ் கேக்குறாங்களே, யார் அதை போட்டு வித்துட்டு இருக்கா? அவருக்கு இப்ப என்ன ஆச்சு? அவர் ஏன் இங்க வரல? அவன் ஒருத்தன் இருந்தாமா, நம்ம தோஸ்து தான். வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை, அதான் ஊரை பார்த்தே போயிட்டான். அதுக்கப்புறம் 2-3 நாள் நான் போட்டு வித்தேன். கப்பு 15 ரூபாய். நல்ல வியாபாரம் ஆச்சு. ஆனா என்ன, வேலை ரொம்ப கொள்ளுது. அதான் கவனிக்க முடியாம போயிடுச்சு. ஓ அப்படியா? ஏமா, நீ வேணா ட்ரை பண்ணி பாருமா, நல்ல வியாபாரம் ஆகும். சரிண்ணே, யோசிச்சு பாக்குறேன். ஐயோ, இவன் இந்த பக்கம் மாட்டின சித்தனா? இங்க பார், உங்க 2 பேருக்கும் இதான் லிமிட். எனக்கு என் வாழ்க்கையை விட இந்த குடும்பமும் இந்த குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம். அதுக்கு ஏதாவது உன் தங்கச்சியால பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க, எனக்கு நீயும் வேண்டாம். 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புங்க. ஏய், உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். நான் ஆபீஸ் போயிட்டு வந்து பாப்பேன். அந்த இந்திரா இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. அப்படி இருந்தா நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. உன் அப்பா வீட்டுக்கே பொட்டி தூக்கிட்டு போக வேண்டியதுதான். புரியுதா? ஏய், என்ன முழிக்கிற? புரியுதா? அட நீ என்னக்கா இவகிட்ட போய் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. அப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் யார விரட்டுறது, யார துரத்துறதுன்னுட்டு. யாரையும் வாழ வைக்கணும்னு யோசிக்க மாட்டீங்களா? ச்சே, என்ன மனுஷங்களோ தெரியல. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எல்லாம் உங்களால வந்ததுதான். நீங்க இவ்வளவு இடம் கொடுத்ததுனாலதான் இது இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. ஆமா ஆமா, நான் தான் இடம் கொடுத்திருக்கேன். இத பாருங்க, இது நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. காவியா, நீ என்ன சொல்ற? இப்பவே அவகிட்ட பேசுறேன். நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. நீ என்ன பேசுவியோ, எப்படி பேசுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ இனிமே இங்க இருக்க கூடாது. இத பாரு காவியா, நான் ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்ன கோவப்பட வச்சிராத. அப்புறம் அதோட விளைவுகள் அவளுக்கு மட்டும் இருக்காது, எல்லாருக்குமே இருக்கும். சொல்லிட்டேன். பட்டதெல்லாம் பத்தாதுன்னு இனிமே இதனால கோர்ட்டு கேஸ்னு அலையணும். நீ உண்மையா இந்த வீட்டு மருமகளா இருந்தா, இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா, எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணு. அத்தை, என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். அவளை மியூச்சுவலா டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு. சரிங்க அத்தை, நான் பேசுறேன். வாடி. இந்தாங்க நீ. அவ பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவளால நாளுக்கு நாள் இந்த வீட்டுல பிரச்சனை கிளம்பிக்கிட்டே இருக்கு.
எல்லாத்துக்கும் இனியோட ஒரு முடிவை கட்டி ஆகணும். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன உன்னை கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா நான் இப்ப என்னக்கா பண்ண? நீ என்னடி பண்ணல? நீ பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே தப்புதான். நீ பண்ண தப்புனால தாண்டி இங்க இவ்ளோ பிரச்சனையும். இதுக்கு மேலேயும் உன்னால இங்க இருக்கிறவங்க கஷ்டப்பட என்னால அனுமதிக்க முடியாது. இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். உடனே உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. என்னால முடியாதுக்கா. ஏய், நான் உன் அக்கா சொல்றேன்டி, மரியாதையா இங்க இருந்து கிளம்பு, இல்லனா நடக்கிறதே வேற. நான் எதுக்குக்கா போகணும்? நானும் இந்த வீட்ல உன்ன மாதிரி ஒரு மருமக தான்க்கா. அப்படின்னு யார் சொன்னா? நான் முறைப்படி தாலி கட்டிட்டு வந்தவ, ஆனா நீ மூத்தம ஏமாத்தி தாலி கட்டி முறை இல்லாம வந்தவ. அப்படி வந்ததும் இல்லாம தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணி உன் வாழ்க்கையை நீ வீணடிக்கிறதும் இல்லாம என் வாழ்க்கையை சேர்த்து பாழாக்குற. நீ பாட்டுக்கு எதோ பேசுற. நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. ஓ, நீ எதுவுமே பண்ணலையா? உன்னால அவர் என்ன காலையில எவ்வளவு திட்டிட்டு போனார் தெரியுமா? உன்னால அவர் என்னையும் சேர்த்து என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவேன் மிரட்டிட்டு போயிருக்காரு. அக்கா என்னக்கா என்ன சொல்ற நீ? ஆமா, இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். அப்படி இல்லனா அவர் என்னையும் சேர்த்து உன் கூட அனுப்பிடுவேன்னு சொல்லிருக்காரு. என்ன பாக்குற? நம்ம 2 பேரும் ஒன்னா வெளியில போயிருவோமா? அதானே நீ நினைக்கிற? அப்படி போனா உனக்கு சந்தோஷம் தானே? 2 பேரும் ஒன்னா போய் அப்பா முன்னாடி நிப்போம். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, அதானே வேணும் உனக்கு. இந்திரா உன்னை இந்த இடத்தை விட்டு போ சொல்றான். வாட்? மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ சாப்பிட்டதெல்லாம் போதும், அப்படியே முதல்ல கிளம்ப சொல்லுங்க. முடியாது. என்ன பண்ணுவ? ஆனாலும் உங்களுக்கு பயங்கர தைரியம் தான் மாமா. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நான் மாமாக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். நீங்க உங்க கள்ள காதலியோட மாட்டிக்கிட்டா உங்களுக்கு ஓகேவா? ஏய் இந்திரா. என்ன மாமா கான்ஃபரன்ஸ் போடவா? ஏய் வேணாம். அப்ப முதல்ல அவளை துரத்தி விடுங்க. ஏய் ரோஷி, இப்போதைக்கு நீ இங்க இருந்து கிளம்பு. வாட்? வேணா, நான் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்பவே போனா? ஏய் அங்க பாரு யார் உட்கார்ந்து இருக்காங்கன்னு. அப்பா ரோஷி புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ப்ளீஸ் போ. நோ வே. இனஃப் கதர். நான் ஏன் போகணும்? ப்ளீஸ் ரோஷி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். என் நிலைமைய புரிஞ்சுக்கோ. ஏன் ப்ளீஸ் ரோஷி. குட். அப்ப போயிட்டாளா? இந்திரா நீ பண்றது சுத்தமா சரியில்லை. நான் உனக்கு பயந்துருவன் மட்டும் நினைக்காத. அப்புறம்லாம் உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நீங்க திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அமைதியா தான் இருக்கணும். இனிமே நீங்க அவளை எங்கேயுமே பார்க்க கூடாது, பேசக்கூடாது. மீறி அவளை பாக்குறீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏய் என்ன வீட்ல மாட்டிடுவியா? ஐயோ, அவ்வளவு சாதாரணமாலாம் உங்களை மாட்டி விட மாட்டேன் மாமா. என் பிளானே வேற. அவ கூட பழகிறத இதோட நிப்பாட்டிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்க உடனே அங்க இருந்து கிளம்புங்க. மாம்ஸ் 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 இன்னொரு விஷயம். நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, நேரா இப்போ வீட்டுக்கு அக்கா கிட்ட வந்து, காலையில நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், இனிமே நான் அப்படியே நான் பேச மாட்டேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அக்காவுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன ப்ராமிஸா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, முடியாது. சொன்னா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி, உங்களுக்கு
நான் ஒரு 4 hours டைம் தரேன். அதுக்குள்ள